Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இந்த வீடியோவில் வந்து என்கிட்ட இருக்க ஒரு யூனிக்கான புக்ஸ் வந்து அந்த கலெக்ஷன்ஸை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே வந்து என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ் புக் ஷெல்ஃப் டூர் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸு. அது என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக் வந்து காலச்சுவடு பதிப்பகம்ல வாங்கின புத்தகம் மணல் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம். தமிழில் வந்து அனுராதா கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. இது வந்து காலச்சுவடு பதிப்பகம். 607 பேஜஸ் இருக்குது. இது வந்து 750 ருபீஸு. ஆனால் நான் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு புக் டே அப்போது ஒரு 10 days வந்து அந்த ஆஃபர் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 25 மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. மிட் நைட் வந்து 12க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி வந்து ஒரு நாளைக்கு 25 பேருக்கு வந்து 50 ருபீஸில் புக்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு புக் தான் ஒரு நாளைக்கு. அவங்க என்ன புக் கொடுக்குறாங்களோ முதலே கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்டு. அப்படி வந்து 2 வருஷம் போன வருஷம்லாம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து வாங்கின ஒரு புத்தகம். 50 ரூபாய்க்கு வந்து இந்த புக்கு வந்து நான் ஃபஸ்ட் நாள் வாங்கின புக்கு. ஆனால் இது வந்து ஒரு 12/5 வந்து அந்த ஆஃபர் எண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க எங்கெங்கே வந்து பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஏதாவது புக் ரிலேட்டடாக நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதையுமே வந்து நான் சேனலில் ஒரு ஷார்ட்டாக கூட நான் ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் மணல் சமாதி. இது வந்து எதிர்வெளியீடில் வேர்ல்டு புக் டே அப்போது போன வருஷம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினது. ஒரு 5 புக் என்னமோ வாங்கினேன். அதில் ஒரு புக் ஏதோ வாசித்தேன். இது வந்து அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் நான் ரீட் பண்ணல. அதாவது அங்கேயுமே வந்து 25% டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கினேன். வேர்ல்டு புக் டே அப்போ கொடுத்தது. அவங்களுமே வந்து சில நேரங்களில் ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 தடவை வந்து அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து புக் வாங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் என்ன புக் அடுத்தது வாங்கினேன் அப்படின்னா 2022ஆம் ஆண்டின் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் யாத்வேஷம். இந்த வருஷம் இல்லை, 2025 வேர்ல்டு புக் டே அப்போ வாங்கினது. நேமி சந்திரா அப்படிங்கிறவங்க எழுதுனது. தமிழில் வந்து கே நல்ல தம்பி. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 450 ருபீஸு. 25% டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த புக் வாங்கினேன் எதிர்வெளியீட்டில். ஸோ அப்புறம் நமக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கம்மியாகும். 45-90 ஒரு 115 ருபீஸ் பக்கம் வந்து கம்மியாகும் இந்த புக் ஆக்சுவல் ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து. அடுத்தது வந்து ஒரு சாகசக்காரனின் கதை. இதுவுமே வந்து எதிர்வெளியில் வாங்கினது தான். கார்த்திகை பாண்டியன் அப்படிங்கிறவங்க எழுதுனது. ப்ரைஸ் 250, பேஜஸ்னால் 160, 25% டிஸ்கவுண்ட்டில். இதுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் தான் வந்து அந்த முன்னுரை மாதிரி பிளட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த புக்குமே வந்து நான் வாங்கினேன். அடுத்தது ஒரு கவிதை தொகுப்பு. இதுவுமே வந்து எதிர்வெளியீட்டில் வாங்கினது தான். 2ஆம் பருவம். ராம் சந்தோஷ் அப்படிங்கிறவங்க வந்து எழுதின புத்தகம். அடுத்தது வந்து ஒரு பயண கட்டுரை. ஆஸ்திரேலியாவின் தொலைதூர பகுதிகளில் 1700 மைல்கள் ஒரு பெண்மணியின் பயணம். ராபின் டேவின்சன் எழுதின தடங்கள். தமிழில் வந்து பத்மஜா நாராயணன். இவங்க தான் வந்து யாவரும்ல கூட ஏதோ புக், அவங்களுடைய புக் இருக்குன்னு நினைக்கிறேன். பத்மஜா அவர்கள் அவங்க எழுதின புத்தகம். ஓகே, எனக்கு இப்போ தான் ஞாபகம். அந்த மொழிபெயர்ப்பு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்படின்னு தோணுது. ஆனால் இது வந்து எதிர்வெளியீடு. வாசிக்கணும். இந்த வருஷம் இந்த புக் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். அடுத்து வந்து கேட்ட வரம். அனுத்தமா அவர்கள். இவங்க வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, நாயகி அப்படின்னு ஒரு ஷோ வந்து ஸ்ருதி டிவியில் போன வருஷம் விமன்ஸ் டேக்கு நடத்தினாங்க.
அப்படி எனக்கு சில தெரிஞ்சுக்கிட்ட ஒரு எழுத்தாளர்கள்னால் அனுத்தம்மா, ராஜம் கிருஷ்ணன், குமுதினி இந்த மாதிரி எழுத்தாளர்கள் பற்றி கருத்தரங்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள் பேசுனாங்க. அப்படி நான் கேள்விப்பட்டவங்க தான் வந்து அனுத்தம்மா அவர்கள். நான் வந்து இது வந்து பாரதி புத்தகாலயமில் வாங்கினேன். கேட்ட வரம் அப்படிங்கிற ஒரு விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூர் புக் ஸ்டோரில் போய் வாங்கின ஒரு புத்தகம். இது வந்து 307. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவங்க எழுதின ஒரே ஒரு நாவல் வந்து இந்த புக் மட்டும்தான், அனுத்தம்மா அவர்கள் எழுதினது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு புத்தகத்தில் பின்னாடி வந்து ஏன்னா இவங்களுடைய இன்னொரு சிறுகதை தொகுப்புமே வாங்கினா அந்த புக் அனுத்தம்மாவின் சிறுகதைகள் நினைக்கிறேன். அந்த புக் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டேன். இவரின் முதல் நாவல் ஓகே, அந்த புக்கில் தான் பின்னாடி பிளர்பில் வந்து நான் வாசிச்சிருக்கேன். இது வந்து சரஸ்வதி காலம். இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம், வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதுனது. இது சுந்தர ராமசாமி ஐயா வந்து பின்னாடி போய் முன்னுரை எழுதியிருப்பாங்க. காலச்சுவடு பதிப்பகம். அடுத்தது வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தரின் வரலாறு. அவருடைய எழுத்துல வந்து நான் வாசிக்கணும் அப்படின்னு தேடும்போது நான் இந்த புக் வந்து வாங்கினேன். இது வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேரில் நான் வாங்கின புக்கு, எதிர்வெளியீட்டில் வாங்கினது. அடுத்து என்னுடைய ஃபேவரட் பப்ளிகேஷனில் வாங்கின ஒரு புக்கு, நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு, கங்கை தாய் அப்படிங்கிற ஒரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு கால் வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு போல். எனக்கு அப்போ நான் நோட்டீஸ் பண்ணல, எடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமே சில வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ் பண்ண புக்ஸ் வந்து இருந்தால் கண்டிப்பாக வேற ஒரு வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி போடுறேன். ஏன்னா இது வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தேன். இந்த சேனல் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.